இன்னமும் கண்டதை சிந்திக்கிறது, கண்டதை பேசுறது இருக்கவே கூடாது. ஏதோ வாழ்க்கை போகுது, ஏதோ நடக்குது, ஏதோ நடத்துறாரு, ஏதோலாம் நடத்தல. கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு நல்ல டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். கூகுள் மேப்ல ஆன் பண்ணி ஏதோ நடத்துன்னு சொன்னா நடத்தாது. நீங்க என்ன பண்ணணும்? இடத்த எழுதணும், அதில் இடத்த டைப் பண்ணணும், டெஸ்டினேஷனை சொன்னாதான் அது என்ன பண்ணோம், மேப்பே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 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 சாஃப்ட்வேர் அது கூட என்ன தேவைப்படுது, டெஸ்டினேஷன் தேவைப்படுது. நீங்கள் நினச்சா டெலீட் பண்ணிடலாம், நினச்சா இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதெல்லாம் யோசிக்கிறதில்ல. ஏதோ போகிறோம், ஏதோ நடக்குது, ஏன் பிறந்தேனே தெரியல. அது பிறந்தாலும் நீ தான் யோசனை வரும், மீதி நாள்லாம் வராது. அது பர்த்டே நீ தான் யோசிப்போம், எதுக்குடா இந்த உலகத்தில் பிறந்தோம். இல்லை, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு டெஸ்டினேஷனை, அந்த எந்த இடத்துக்கு போய் சேரணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த பூமியில் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து வருகிறார், நம்மை நடத்தி வருகிறார். நல்ல இடத்துல கொண்டு போய் அவர் என்ன பண்ணுவார், சேர்ப்பார். அதில் மட்டும் என்ன வரக்கூடாது, சந்தேகமே வரக்கூடாது, டவுட்டே வரக்கூடாது. தைரியமா இருக்கணும். கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார், என்னை உள்ளங்கையில பொறித்து வைத்திருக்கிறார், என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த சிந்தை நம்முடைய இருதயத்தில் மேலோங்கி காணப்பட வேண்டும்.